இந்திய படைகளுக்கு எதிராக ஆயுதங்களை நீட்ட வேண்டிய நிலை வந்த போது அந்த போர் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பாடலை வெளியிட்டது நீங்களும் கேட்டிருப்பீர்கள். கடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா, நீ நாச வேலை செய்த பின்னர் வருவாயடா, அடர்ந்த காட்டில் எரியும் தியாக நெருப்பு தாரடா, உன்னை ஆட்டுகின்ற சக்தியோடு எரிக்கும் தாரடா என்று அந்த பல்லவி தொடங்குகிறது. அதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி மாலை கொன்றவர்க்கு வாழ்த்து பாடினாய், உன் தங்கை கற்பை தின்றவர்க்கு மாலை சூடினாய், நம்பி நின்ற எங்களுக்கு நஞ்சை ஊட்டினாய், புலி காலை வரும் அந்த நேரம் கம்பி நீட்டுவாய் என்று அவர்கள் பாடினார். இதன் தமிழாக்கத்தை நான் விரிவுபடுத்தி உங்களுக்கு கூற வேண்டிய தேவை. இப்படி பொது வழியில் பாடிய விடுதலை புலிகளால் பின்னர் இந்த இந்திய படைகள் வெளியேறிய கையோடு இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் செயற்பட்டவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் சீர் செய்யவும் சில முயற்சிகளை எடுத்தார்கள். இந்த தம்பிமாரை கொண்டவர்க்கு வாழ்த்து பாடியவர்களும் மாலை போட்டவர்களும் புலிகளை அளித்து தமிழர்களுக்கு ஒரு அரசியலை கொடுக்கலாம் என்று இந்த மாகாணங்களுக்கு வழங்கிய அதிகாரங்களை ஏற்றுக்கொண்டவர்களுமாக கருதப்படுகின்ற பத்மநாப குழுவினரையே அவர்கள் போய் சர்க்காரியா காலனியில் வைத்து தமிழ்நாட்டிலேயே படுகொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம்.